பள்ளிகளை எடுத்தீங்கன்னா பேசக்கூடாது, நம்மளுடைய வழிபாடு பள்ளிகளில் இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு மதத்திற்கும் அவங்களுடைய மதத்துடைய பண்பாட்டையும் அவங்க என்ன பழக்க வழக்கத்தையும் சொல்லித்தரதுக்கு ஏற்பாடுகள் இருக்குது. மதராசா பள்ளிக்கூடம் இருக்குது, கான்வென்ட் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழக்க வழக்கம். ஆனால் நம்மளோட பள்ளிகளில் நம்ம வந்து விளக்கு பூஜை நடத்தலாம்னா முதல் தடையாக இருக்குது. அப்போ அரசியல் பேசாமல் ஒரு சமுதாயம் நகர்ந்து சென்றதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து அடிப்படை விஷயத்தை கூட நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு சொல்லலாம், பாலு அண்ணா வந்து இந்த வள்ளி கும்மிக்கு சொல்றோம். வள்ளி கும்மியில ஒரு தகவல் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர் ஒரு அறிவுரை சொன்னார். நீங்க எல்லாரும் ஒரு வாக்குறுதி கொடுங்க, நம்மளுடைய ஜாதியில தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க வந்து ஒரு சத்தியம் பண்ணுங்க, ஒரு உறுதிமொழி கொடுங்கன்னு அவர் சொன்னதுக்கு என்ன மொத்தமா சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன் நம்ம எல்லாரும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல? தன்னுடைய வீட்டு குழந்தைங்களை நம்மளுடைய ஜாதியில கல்யாணம் பண்ணுன்னு சொல்றது ஒரு அப்பாவா, ஒரு மாமாவா, ஒரு தாத்தாவா உரிமை இல்லையா? உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டு வர்றாங்க, மகளிருடைய உரிமையை நீங்க தடுக்கிறீங்கன்னு. இதுக்கெல்லாம் வழிவகுத்தது என்னன்னா, நம்ம எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போனதுதான். கூட்டா சேர்ந்து நிக்கதான். இன்னைக்கு நாடார் சமூகத்தை எடுத்தோம்னா அந்த ஊர்ல அவங்க வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மன வருத்தமான சூழ்நிலை இருந்தது. அப்ப அந்த சமுதாயத்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கோயில்கள், அப்புறம் வந்து பேங்க், இது மாதிரி ஒவ்வொன்றும் தன்னுடைய சமுதாயத்தோட பெரியவர்கள்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. பிடி அரிசி திட்டம், இந்த திட்டத்து மூலியமா ஒரு ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்கூலை ஆரம்பிக்கும் பொழுதே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஆகணும், நம்ம சமுதாயம் மட்டும் இல்ல, நமக்கு நேர்ந்தது மாதிரி வேற எந்த சமுதாயத்திற்கும் நடக்கக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்படி ஒரு இது ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படி ஆரம்பிச்சதுதான். ஜாதிகள் எப்பொழுதுமே சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு தான் உதவுது. இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா பிஎஸ்சியில வந்து நம்மளுடைய ஜாதியில சேர்ந்த குழந்தைங்க மட்டும்தான் படிக்கிறாங்களா? எல்லா ஜாதிக்கும் சேர்ந்ததுதான். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு முனைப்பு இருக்கும். அந்த அடையாளத்தையும் அந்த மாண்பையும் அழிக்க என்ன ஆகும்னா, சொந்த இடத்துல நம்ம அகதிகளை போகல இருப்போம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதுதான். நாமும் போடணும்னா என்னவாகுது, அது வந்து ஒரு அடையாளம். நாமும் போட்டுட்டான், நம்மளுடைய அடையாளங்களை எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம என்ன பண்றது, ஏமாற்றுறதுக்கு பட்டை போட்டா இந்த மாதிரி சொல்ல போர்க்குணத்தோட இருக்கணும் அப்படின்னு விவேகானந்தன் சொன்னாரு. அந்த போர்க்குணம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய அடையாளங்களும் நம்மளுடைய மாண்பையும் குலைக்கிற விதமா யார் எப்ப பேசினாலும் எதிர்த்து நம்ம நிக்கணும். அதை நிக்க தவறினோம்னா நம்மளும் அதுக்கு வந்து சரின்னு சொல்லி செவிசாச்சு போனதா அர்த்தமாயிடும். இன்னைக்கு வந்து பல நகரங்கள், இப்ப இங்க இருக்கிறோம், இந்த இடத்துக்கு பேரே பாத்தீங்கன்னா பெரிய நாயக்கம்பாளையம். இன்னைக்கு வந்து நிறைய சீட்டோட இது பாத்தீங்கன்னா என்னது, நம்மளுடைய குலத்தோட பேர் தான் இருக்கும். ஏன் அப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லணும். அந்த குலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அங்க சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த வீதிக்கு வந்து அந்த பேர் வந்து அப்படி அமைஞ்சது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய அடையாளங்கள் நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்படுத்தினாங்க.